ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்திராமிர்த திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து விக்கிரக வழிபாடு குறித்து ஸ்ரீ சாய்பாபா கூறியதை கேட்கலாம். 7 ஆண்டுகளாக குணப்படுத்த முடியாத தலைவலியுடன் பாந்திரா மாது வந்து பாபாவின் முன் அமர்ந்தார். ஸ்ரீ சாயி பாபா அம்மாதின் சிரத்தை தொட்டு மென்மையாக வருடி கொடுத்து, உங்களுக்கு தலைவலி இல்லையா? மாது, இருந்தது, இப்போது நின்றுவிட்டது. தீராத தலைவலி உடனடியாக நிரந்தரமாக மறைந்தது. ஸ்ரீ சாயிபாபா, இவ்வளவு வருஷங்களாக எனக்கு நன்றாக உணவளித்து வருகிறீர்கள். மாது, நான் தங்களை தரிசிப்பது இப்போதுதான். பாபா, சிறு பிராயம் முதலே நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். பாந்திரா மாது குழப்பமடைந்தார். ஸ்ரீ சாயிபாபா, உங்கள் வீட்டில் என்ன பூஜை? மாது, கணபதி பூஜை. பாபா, உங்கள் தாயார் வீட்டில்? மாது, கணபதி. நான் கணபதிக்கு எல்லாவித புஷ்பங்களும் பழங்களும் தின்பண்டங்களும் சமர்ப்பித்திருக்கிறேன். ஸ்ரீ சாயிபாபா, அவை எல்லாம் என்னை வந்து அடைந்தன. ஆகவே சிறுமியாக இருந்த காலத்திலிருந்தே நான் உங்களை பார்த்து வருகிறேன். பாந்திரா மாது, பாபா, என் கணபதி வலப்புறமானவர் என்று சிலர் பேசுகிறார்கள். மேலும் என் கணபதியின் ஒரு கரம் உடைந்து விட்டதால் அந்த சிலை தூக்கி எறியப்பட வேண்டும் என்கின்றனர். அது சரிதானா? ஸ்ரீ சாயிபாபா, உங்கள் குழந்தை கையை ஒடித்து கொண்டால் அதை நீரிலே தூக்கி எறிவீர்களா? அந்த விக்கிரகத்தை தினமும் பூஜை செய்யவும். ஸ்ரீ சாயிபாபா, தாயே, நான் தினமும் 3 வேளை உங்கள் வீட்டுக்கு வரவேண்டியுள்ளது. பாந்திரா மாது, ஆம் பாபா. அங்கிருந்த உள்ளூர்வாசியான ஒரு பெண்மணி வியப்புற்றார். ஏனெனில் தினமும் அவள் பாபா ஷீரடியிலேயே இருப்பதை பார்த்துள்ளாள். பாபா, இது என்ன வினோதமான பேச்சு என்று அவள் வினவினாள். ஸ்ரீ சாயிபாபா, நான் பொய் சொல்வதில்லை. நான் மகாலட்சுமி. தாயே, நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன். நீ நான் புசிக்க பண்டங்களை அளிக்கிறாய். உண்மை அல்லவா? பாந்திரா மாது, ஆம். ஷிரடி மாது, உண்மையிலேயே பாபா உங்கள் வீட்டுக்கு வருகிறாரா? அவருக்கு நீங்கள் உணவளிக்கிறீர்களா? பாந்திரா மாது, ஆம். பாபா தார்கட் சிறுவனிடம், நான் உன் வீட்டிற்கு வருவதில்லை. சிறுவன், ஆம் பாபா. பாபா ஷிரடி பெண்மணியிடம், ஆம் தாயே, நான் பா வீட்டிற்கு எளிதாக செல்கிறேன். வழியில் ஒரு சுவர், அதன் மீது ஏறி தாண்டினால் பின்னர் ரயில்வே தண்டவாளம், அதற்கப்பால் பாவின் வீடு. பாபா பாந்திராவில் உள்ள அந்த மாதின் வீட்டிற்கு ஷிரடியிலிருந்து விண்வழி மார்க்கத்தை விவரிக்கிறார். நான் சுவர்களையும் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களையும் கடந்து பறந்து செல்ல வேண்டியுள்ளது என்று ஸ்ரீ சாயிபாபா குறிப்பிடுகிறார். ஓம் சாய்ராம்.